கல்யாணம் அட்டன் பண்ண தானே போறோம். நம்ம சும்மா சைட்ல உட்காந்து குழந்தைகள் எல்லாம் பண்ற குமாலத்தை பார்த்துன்னு உட்காந்துட்டு இருந்தேன். ஆல் ஆஃப் சரி நீங்க ஸ்டேஜ்க்கு வாங்கன்னு சொன்னாங்க. நான் ஏன் ஸ்டேஜுக்கு போனோம் அப்படின்னு நான் என்னோட மூஞ்சில ஒரு கொஸ்டின் மார்க். சோ அப்ப வந்து என் சிஸ்டர் அவ சன்னு சொன்னாங்க, நீ இப்போ என்ன பண்ணாலும் சந்தோஷமா பண்ணிட்டு வாங்க. ஓகே, என்ன பண்ண போறேன்னு எனக்கு தெரியாது, பட் நெவர் மைண்ட். நம்ம ஒரு ஆர்டிஸ்ட், இந்த ஆர்டிஸ்ட்ங்கிறது வந்து என்னைக்குமே யூ டோன்ட் ஃபர்கெட், யூ நோ இன் யோர் மைண்ட். ஸோ எனிவே யூ டோன்ட் ஃபர்கெட் இட். ஸோ ஐ வென்ட் அந்த ஸ்டேஜ் கிட்ட போன உடனே சின்ன குழந்தைகள்லாம் 20 வயசு 19 வயசு அந்த மாதிரி வண்டு நண்டும் செண்டுமா ஆடிட்டு உட்காந்து இருந்தது. ரொம்ப பிரமாதமா இந்த ஷோ வாஸ் சோ பியூட்டிஃபுல். ஸோ நம்ம வந்து அதை என்ஜாய் பண்றது மாதிரி நான் அங்க போய் நின்று உடனே வந்து நீங்க ஸ்டேஜுக்கு போங்க சொன்னேன். நான் ஸ்டேஜுக்கு போனேன். ஓகே, நான் என்ன பண்ண போறேன்? யாரும் ஒன்னும் சொல்லல, எனக்கு தெரியவே தெரியாது, சத்தியமா தெரியாது. நான் ஸ்டேஜுக்கு போன உடனே இந்த பாட்டு ஆரம்பிச்சது. இந்த பாட்டு ஆரம்பிச்சதோ இன்னோ அவ்வளவே தான், அது ஒரு டேக் ஆஃப். ஆனா இன்னைக்குமே என் லைஃப்ல நான் வந்து என்ன பண்ணாலும் சந்தோஷமா சிரிச்சுட்டு பண்ணுவேன். அது சக்சஸ்ஃபுல் இல்லையோ, அது எப்படி ஆகுமோ ஐ டோன்ட் நோ. ஆனா பட் ஐ டோன்ட் ஹாவ் அது எப்படி சொல்வா, ப்ரீ பிளான் பண்ணி பண்ணினதே கிடையாது. லைஃபே ப்ரீ பிளான் பண்ண கிடையாது. என்ன நடக்கிறதோ எப்படி நடக்கிறதோ அது சந்தோஷமா நம்ம பண்ணணும்னு அது பண்ணிட்டு நான் வந்து இவ்வளவு நல்ல ரியாக்ஷன் அங்கேயே கிடைக்கும்னு எனக்கு தெரியாது. ஓகே, அதுக்கப்புறம் என்னன்னா ஒரு ஆஃப்டர் 2 days நாங்க வந்து இன்னும் இந்தியாலயே கொஞ்சம் இங்க அங்க போன வேண்டியது, நாங்க போனோம். அடுத்து ஒரு 2 நாளைக்கு அப்புறம் எங்க சிஸ்டரோட சன் வந்து எங்கிட்ட கேட்டா, நீ வந்து இன்ஸ்டாவை செக் பண்ணியான்னு. சரி இல்லையே, என்னாச்சு? சரி நீ செக் பண்ணு. சோ நான் செக் பண்ண போனா, ஐயோ நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை இப்படி ஒரு விஷயம் நடக்க போகுது. அந்த விஷயம் நடந்து அதுக்கப்புறம் நான் வந்து ஆல் ஆஃப் அ சடன் இட் வாஸ் லைக் அ ரீபர்த். எனக்கு இன்னும் ஒரு நம்பவே முடியல. ஆனா சந்தோஷம், ஏன் சந்தோஷமா இருக்க மாட்டேன்? as an artist you never, yes, as an artist you never forget. மறக்க முடியாது. you remember all the good times, you remember the happy times. and இது சந்தோஷப்படுற விஷயம்னா, இந்த காலத்து குழந்தைகள் நீங்க எல்லாரும் you all youngsters, உங்களை போல இருக்கிறவங்களுக்கு சப்போர்ட் எனக்கு கிடைச்சதுன்னா இதுக்கு மீறி கொடுத்து வச்சோம். That's all I can say. God has been so kind. An entire new generation, an entire new fan following, a complete unexpected gift